நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா osteoporosis, இட்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன். அதாவது osteoporosis அதன் தீர்வு முறைகள் மற்றும் தவிர்ப்பு முறைகள், இதை பத்தி நிகழ்ச்சியை பேச போறோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம மருத்துவமனையோட ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலும்பு மற்றும் மூட்டு மருத்துவ சிகிச்சை துறையின் HOD டாக்டர் மோகன்குமார் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஐ அம் ஃபைன் சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு தி ஷோ. அண்ட் பொதுவா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்றது. அண்ட் நம்மளுக்கு கூட நிறைய இந்த மீடியாவில் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்க்குறோம், 30 வயசு ஆகிடுச்சா அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிடும், அதை சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இதை குடிங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு கருத்து வந்து நிலவுது. ஸோ இந்த 30 வயசு அப்படின்றது எலும்பு தேய்மானம் அப்படின்றது நிஜமாவே இது உண்மையா, இல்லை மீடியாவில் சொல்கிற அளவுக்கு இது எவ்வளோ தூரம் பயம் தரக்கூடிய ஒரு விஷயம்? அந்த எலும்பு தேய்மானம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு புரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே. அது வந்து அரௌண்ட் 30 to 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் நம்ம we achieve the peak bone mass. ஓகே. நம்மளோட மேக்ஸிமம் போன் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம உடம்புல ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி, பிறந்ததுலேருந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி 30லேருந்து 40 வயசு வரும்போது மேக்ஸிமம் அச்சீவ் ஆகும். ஓகே. ஸோ ஒரு மனித வாழ்க்கையில எலும்பின் அந்த டென்சிட்டி அதிகமாகிறது 30லேருந்து 40 வயசு. ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து குறைய ஆரம்பிக்கும், ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். அது வந்து சில சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் 45 இயர்ஸ் அரௌண்ட் தட் டைம் வந்து லேடிஸ் வில் அச்சீவ் மெனோபாஸ். ஓகே. மாதவிடாய் மெனோபாஸ். ஆமாம், 45 இயர்ஸில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிராஸ்டிக்லி ரிடியூஸ் ஆகும் அந்த எலும்பு ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு. இதுவே மென்னுக்கு வந்து அரௌண்ட் 65 இயர்ஸில் தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா மென்னுக்கு வந்து லீன் போன் மாஸும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு உமன். ஸோ மீடியாவில் நீங்கள் கேட்குறது வந்து அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 30 to 40 இயர்ஸில் we should achieve the maximum bone strength. அது பேசிக்கலி இது எப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற மாதிரி நம்ம. ஓகே. ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல குட் ஃபுட்லாம் சாப்பிட்டு நல்ல பாடி ஹேபிட்ஸ்லாம் ஒழுங்காக வச்சுருந்தோன்னா அரௌண்ட் 30 to 40 இயர்ஸில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் போன் டென்சிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் குறையும் போது நம்மளுக்கு அதனோட பாதிப்புகள் தெரியாது நம்மளுக்கு. ஓகே. ஸோ அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். 30 to 40 இயர்ஸ் இஸ் a very important vital age for the bone strength actually. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு நபருக்கு வந்து எலும்பு நல்லா இருக்கு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? எலும்பு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஒன்று வந்து போன் டென்சிட்டோமீட்ரின்னு ஒன்று இருக்குது, BMD டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. BMD போன் டென்சிட்டோமீட்ரி டெக்ஸா ஸ்கேன்னு சொல்லுவாங்க, டியூவல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்ப்டியோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கால்டு சிம்பிளி கால்டு BMD டெஸ்ட். ஓகே. அது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற போன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் பர்சனுக்கு எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது இல்லாமல் பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. விட்டமின் D3 லெவல் பாடியில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த விட்டமின் D3 லெவல் நார்மலாக இருந்ததுன்னா உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் நார்மலாக இருக்க போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகே. ஆக்சுவலி இதை நான் கேட்கணுன்னு இருந்தேன். நிறைய மருத்துவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாலையும் சரி, நிறைய மருத்துவர்களும் சரி, தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய வெளிச்சம் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது. நிறைய ஆய்வுகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்கிற இந்த ஒரு விஷயம் தான், சூரிய ஒளி எலும்புக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஸோ சூரிய ஒளி நம்மளோட எலும்பின் சக்தி, இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஸ்கின்லேயே வந்து விட்டமின் டியை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு முக்கியமான இது வந்து சன்லைட். ஓகே. ஸோ அந்த சன்லைட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின் மேலே நம்மளுக்கு படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு விட்டமின் D3. ஸோ அந்த விட்டமின் D3 தான் அதுக்கப்புறம் லிவர் வழியாக போய் அதுக்கப்புறம் கிட்னி வழியாக போய் இட் இஸ் ஆக்டிவ் மெட்டபலைட் விட்டமின் D3ன்னு சொல்லுவோம். 125 டயஹைட்ராக்சிகோலிகால்சிஃபெரால், அதுக்கப்புறம் 24-25 டயஹைட்ராக்சிகோலிகால்சிஃபெரால் சொல்லிட்டு 2 என்சைம் மாடிஃபிகேஷன் ஆகி அது வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீசஸ் த போன் ஸ்ட்ரென்த். எப்படின்னா அது உடம்புல நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கிற ஃபுட்டில் இருக்கிற விட்டமின் டி அப்சார்ப் பண்ணோம். அது இல்லாமல் எக்ஸ்க்ரீஷன், யூரினரி எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் கால்சியத்தை குறைக்கும். அப்புறம் வந்து போனை வந்து பிளட்ல இருக்கிற போனை வந்து போனில் டெபாசிட் பண்ணுறது, பிளட்ல இருக்கிற விட்டமின் டி கால்சியத்தை போனில் போய் டெபாசிட் பண்ணுற ஆக்டிவிட்டி அதுதான் பண்ணுது உங்களுக்கு. இட் இஸ் an active hormone. So skin exposure to sunlight is very important நம்மளுக்கு. ஏன்னா ஸ்கின் எக்ஸ்போஷர் படலைன்னா தான் நிறைய பேருக்கு நாங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் பார்க்குறோம் ஆக்சுவலாக.
அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களையும் என்னையுமே எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அரௌண்ட் 8 o'clock பில்டிங்குள்ளே வந்தோன்னு வச்சுங்க, ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு தான் வெளியே போகிறோம். ஈவன் தோ we are live in a temperate climate, நம்மளுக்கு வெளியில் சன்லைட் இருந்தால் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சன்லைட் எக்ஸ்போஷர் இஸ் டெக்னிக்கலி வெரி டிஃபிகல்ட். அது இல்லாமல் நம்ம we want to be in the AC room for our comfort. அது இல்லாமல் we don't like to get exposed to sunlight purely because it will darken the skin. So on the two reasons காக நிறைய பேர் avoid the sunlight. So sunlight exposure is very important for bone metabolism. ஓகே சார். பொதுவா இந்த சன்லைட் எக்ஸ்போஷர்னு சொல்லும்போது நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, காலையில இந்த இளவெயில் 6 மணிலேருந்து 8 அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல 10லேருந்து 12 மணி வெயில் தான் ரொம்ப முக்கியம்னாங்க. அப்புறம் இப்போ வந்து 2 மணிலேருந்து 4 மணி வெயில்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. இல்ல எது உண்மை சார்? இதுல வந்து usually between 10 o'clock to 4 o'clock sunlight directly hitting the skin தான் very effective in converting into vitamin D3 rather than tangential touch on the skin. உங்களுக்கு ஸோ மார்னிங் வெயிலும் ஈவினிங் வெயிலும் ப்ளசண்ட்டாக இருக்கும், பட் உங்களுக்கு மேக்ஸிமம் விட்டமின் டி ப்ரொடக்ஷன் இருக்காது அதில். உங்களுக்கு அரௌண்ட் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எக்ஸ்போஷர் டு சன்லைட் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, எவ்வளவு நேரம் நம்ம சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் சார்? அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutes நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் பெர் டே. ஸோ ஒரு நாளைக்கு 10லேருந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்துக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, பட் நம்ம ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம உடல் முழுக்க கவர் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேபி எக்ஸ்போஸ் ஆகிற பகுதிகள்னு பார்த்தா முகம், கைகள் ஒரு பகுதி எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் நமக்கு போதுமானதா இருக்குமா, இல்லை ஸ்பெஷல் நம்ம எதாவது கேர் எடுத்துக்கணுமா இதுக்காக? இல்லை, பெஸ்ட் வில் பி டு எக்ஸ்போஸ் த ட்ரங்க் அண்ட் த பேக். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா அங்கே தான் உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு. பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ப்ராக்டிகலி வெரி டிஃபிகல்ட் டு கோ அவுட் சைட் வித்தவுட் யுவர் ஷர்ட் ஆன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் அட்லீஸ்ட் ஃபுல் ஹேண்ட் போடாமல் ஆஃப் ஹேண்ட் போட்டுக்கிட்டு நம்ம ஃபேஸ் இப்போலாம் நம்ம மாஸ்க் வேறு போட்டுட்டு இருக்கோம், அதனால அதுவும் கம்மியாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஸோ வாட் எவர் எக்ஸ்போஷர் வென் யூ கோ அரவுண்ட் இன் த சன்லைட் இஸ் மோர் தென் not getting exposed at all. Okay. ஸோ இப்போ சூரிய ஒளி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம எலும்போட நலனுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் வேலைக்கு வரும், ஒரு பில்டிங்குள்ளே இருக்கோம், ஸோ அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆக முடியாது. வீக்கெண்டில் ஸ்பெஷலாக இதுக்காக டைம் ஒதுக்கி ஏதாவது செய்யலாமா? ஸோ நேயர்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். ஆமாம், வீக்கெண்டில் வந்து நீங்கள் அந்த மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் அதில் மேக்ஸிமம் ஒரு டைம் ஒரு அரௌண்ட் 1/2 hour 40 minutes எப்படியாவது நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுல வேலை செய்யணும். உங்களுக்கு அதுதான் இட் இஸ். சும்மா வாக்கிங் போகலாம். உங்களுக்கு வாக்கிங் போகிறதும் வந்து உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த யோகா வந்து உங்களுக்கு சன்லைட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் மோர் எஃபெக்டிவ் உங்களுக்கு. ஃபைன். இப்போ இந்த டெக்ஸா ஸ்கேன் அதை பற்றி சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ யாரெல்லாம் டெக்ஸா ஸ்கேன் செய்யணும், யாரெல்லாம் செய்யக்கூடாது? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் தே ஹேவ் டைரக்ட் ஆக்சஸ் டு மெடிக்கல் கேர். நினைச்சா போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்க, நினைச்சா போய் ஒரு ஸ்கேன் எடுக்கிறது. மருத்துவர் எல்லாரும் அதுவும் தப்பு அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஒரு மருத்துவரின் பரிந்துரையில் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு எலும்பு மருத்துவராக நீங்கள் சொல்லுங்க, இந்த டெக்ஸா ஸ்கேன் யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாரெல்லாம் எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது அதையும் சொல்லுங்க. டெக்ஸா ஸ்கேன் வந்து உங்களுக்கு பேசிக்லி ஹை ரிஸ்க் குரூப்னு சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஆன் லாங் டேர்ம் மெடிகேஷன்ஸ் வித் ஸ்டீராய்ட்ஸ், ஹெப்பாரின், அப்புறம் குளுக்கோகார்டிகாய்டு ஹார்மோன்ஸ், அது அவங்களுக்குலாம் வந்து வெரி ஹை சான்ஸ் ஆஃப் கோயிங் இன் ஃபார் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ அவங்களுக்குலாம் யங்கர் ஏஜ்லேயே நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோம். அரௌண்ட் மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் அரௌண்ட் 45 இயர்ஸில் லேடிஸ்க்கு மெனோபாஸ் வந்ததுக்கப்புறம் அரௌண்ட் 50 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம அவங்களுக்கு பிஎம்டி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் டிடெக்ட் பண்ணால் we have lot of effective drugsலாம் அவைலபிள் இப்போ, so that we can definitely prevent further deterioration of the bone. And சில கேன்சர்ஸ், சில கேன்சர் கீமோதெரப்பி அவங்களுக்குலாம் இது மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வர சான்சஸ் அதிகம். ஸோ அவங்களாம் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு. யூஸ்வலி ஏஜ் குரூப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உமனுக்கு அரௌண்ட் 45 to 50 இயர்ஸில் ஒரு டெக்ஸா ஸ்கேன் பண்ணுறது பெட்டரு. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்ஸ் இன் 2 years பண்ணலாம். மென்னுக்கு வந்து ஆஃப்டர் 65 years பண்ணால் போதும், இஃப் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் இஃப் தே சஸ்டைன் அ ஃப்ராக்சர் வித் வெரி மினிமல் வைலன்ஸ், லேசாக நடந்து போயிட்டே இருக்காங்க, லேசாக தடுக்குது, கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிட்டா தட் இட் செல்ஃப் இஸ் அ சைன் ஆஃப் அன் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ அந்த ஃப்ராக்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்கள் பிஎம்டி டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஓகே, ஃபைன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த போனில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் நம்ம முதலே பேசினா அதே விஷயம் தான். நிறைய இப்போ டிவி சேனலில் வந்து 30 வயசுலேயே உங்கள் எலும்போட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்குது, 40 வயசுலேயே குறைய ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் ஒரு பயம்
நாங்கள் வந்து ஏற்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 30 வயசுக்கு அப்புறம் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஒரு காஷியஸாக ஒரு பிஎம்டி டெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? தேவையில்லை உங்களுக்கு பிஎம்டி டெஸ்ட் அன்லெஸ், ஏன்னா ஈவன் தோ அதனோட ரேடியேஷன் வந்து எக்ஸ்போஷர் கம்மினா கூட சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் இஸ் இன்வால்வ்டு. அன்னெசரிலி ரேடியேஷன் இருக்கு, இட் இஸ் வெரி மினிமல், பட் இட் இஸ் தேர். அண்ட் அன்லெஸ் ஹை ரிஸ்க் குரூப் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பண்ணணும். அது எல்லாருக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அரௌண்ட் 30-40 இயர்ஸில் நம்ம வந்து இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தட் வி ஷுட் ட்ரை டு அச்சீவ் தி மேக்ஸிமம் போன் மாஸ். அதுக்கு நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல ஃபுட் ஸ்டெப்ஸ் சாப்பிட்றது, அவாய்ட் ஆல்கஹால், அவாய்ட் ஸ்மோக்கிங் and stretching activities, yoga, இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு நம்மளுக்கு if you keep our bone strength very high, then slowly over a period of time when the bone mass goes down, நம்மளுக்கு அந்த fracture வராது. Osteoporosis ஓட மெயின் ப்ராப்ளமே fractures தான். உங்களுக்கு அரௌண்ட் 50-60 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேசா விழுவாங்க, கையை ஊனுவாங்க, பாத்தீங்கன்னா இங்க ரிஸ்ட்ல fracture வந்துரும், இல்லனா ஹிப்ல fracture வந்துரும், இல்லனா பேக் போன்ல fracture வந்துரும். இந்த மூணு இடத்துல தான் ரொம்ப காமன் அது. So the idea of prevention of osteoporosis and treatment of osteoporosis is not basically to prevent fractures and its morbidity. Number one, fracture வந்து it is very expensive to treat, and it is also very difficult to treat also. ஏன்னா அந்த bone strength கம்மியா இருக்கிறதுனால நம்ம நார்மலா போற பிளேட்ஸ்லாம் போட முடியாது. We have to use some special type of plates and screwsலாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், special type of prosthetic replacement பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்டும் டிஃபர் ஆகுது osteoporotic boneல. So best way to prevent osteoporosis as much as possible by around 30 to 40 years we try to get the peak bone mass, and avoid drugs which is likely to cause this osteoporosis, and avoid alcohol, avoid smoking, and these activities பண்ணாலே நமக்கு நல்ல bone mass வந்துரும், so that we can avoid the complications of osteoporosis. Okay, fine. So நம்ம நாடு இந்தியாவில் மால் நியூட்ரிஷன் அப்படின்றது ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது, இப்போ அவ்வளவா இல்லை, பட் இருந்தாலும் அங்கங்கே காணப்படுது. ஸோ நம்ம நாட்டில் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றது எப்படி இருக்கு சார்? நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கு. ஆமாம், ஒரு ஸ்டடி பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 4.5 crores ஆஃப் இந்தியன் உமன் ஆர் ஹேவிங் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே. Almost if you include men பாத்தீங்கன்னா around 8 crore people are having osteoporosis. Okay. And osteoporosis இருந்ததுனாலே அவங்க they are likely to have a fall, and likely to have a fracture, and their morbidity and mortality is very high. Okay. So நம்மளோட population is very நம்மளோட osteoporotic population is very high. To second reason என்னன்னா compared to westerners, Caucasians, நம்மளோட bone mass, peak bone mass கம்மி நம்மளுது. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஹைட் வெயிட் இப்போ ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா the participants from western countries are definitely taller and much built is much better. their bone mass பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஜெனடிக்கலி நம்மளுக்கு bone mass கம்மி. அது இல்லாம பாத்தீங்கன்னா osteoporosis fracturesலாம் நம்மளுது வந்து ஒரு 10 வயசு கீழே வரும். இப்போ நீ வெஸ்டர்ன் மென்னுக்கு 70 வயசு 80 வயசுல வர ஃப்ராக்சர் நம்மளுக்கு வந்து 60-55-60 இயர்ஸ்லேயே வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு the risk is very high among Indians, and two-three reasons. அது ஒன்று வந்து நம்ம genetic predisposition, அப்புறம் வந்து food habits. நம்ம ஃபுட்டில் வந்து we are basically rice eaters. Rice is a very poor cereal, and the food வந்து it's not at all good for the vitamin D metabolism கிடையாது அதில் ஒழுங்காக. அதே மாதிரி we don't eat much proteins. So and malnutrition is definitely high among the Asian population compared to Western population. So we don't eat this food. For example, some good food which gives vitamin D பாத்தீங்கன்னா green leafy vegetablesலாம் இருக்கு. அப்புறம் அந்த almond nut, basil nut, அப்புறம் fish is a very good food, very good source for உங்களுக்கு vitamin D and calcium, and some foods are added, vitamin D is added to the food. For example, நம்ம கண்ட்ரில அவ்வளவு கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மில்க், உங்களுக்கு சீரியல்ஸ்ல they add vitamin D and give it to the population. Okay. So that they avoid this osteoporotic problems. Okay, super sir. And so இந்தியர்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கை நம்ம எல்லாரும் கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டாக்டர் கிட்ட நாங்கள் கேள்வி கேட்கணுங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட எங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே ஸ்க்ராலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசி உங்களுடைய கேள்விகள் நீங்க விடை தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியே சொல்லப்படக்கூடிய இன்னொரு வார்த்தை வந்து ஆஸ்டியோபீனியா. ஒரு சில நேர்கள், ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க, எனக்கு டாக்டர் வந்து உனக்கு ஆஸ்டியோபீனியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த ஆஸ்டியோபீனியா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
இது நார்மல் போன் ஆஸ்டியோபோரோசிஸ் போன் இருக்கிறதுல நடு ஸ்டேஜ் தான் ஆஸ்டியோபீனியா. ஓகே. ஸோ போன் மாஸ் வந்து குறையுது, பட் இன்னும் இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் எனஃப் டு கால் இட் அஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ போன் ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சோன்னா we label the terminology ஆஸ்டியோபீனியா. பிஎம்டி டெஸ்ட்ல இன்னும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரல, ஸோ அதனால ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a precursor of osteoporosis. ஓகே ஃபைன். ஸோ நார்மல் போன் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆஸ்டியோபீனியா. இப்போ இந்த ப்ரீ டாப்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கரெக்ட். ஃபைன். டாக்டர் கிட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் அதை பத்தி நம்ம நிறைய தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது ராமச்சந்திராவின் மருத்துவ நேரம். ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக். இது ராமச்சந்திராவின் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்த்தோபெடிக்ஸ் ஹெச்ஓடி டாக்டர் மோகன்குமார் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் அதை சார்ந்த எலும்பு பிரச்சனைகள் அதை பற்றி நம்ம வந்து சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். சார், இவ்வளவு நேரம் இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அதை பற்றி சொன்னீங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு நபருக்கு வந்தால் அதனால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் சார்? மெயினாக வந்து ஃப்ராக்சர்ஸ் தான். ஓகே. ஏன்னா உங்களுக்கு போன் இது ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இஸ் அ குவான்டிடேட்டிவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது போன் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு நார்மலாக 100 செல்ஸ் இருக்கணும்னா அந்த இடத்துல 50 செல்ஸ் 40 செல்ஸ் தான் இருக்குன்னா உங்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. ஸோ லேசாக விழுந்தானா கூட அவங்களுக்கு டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடும் உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி அரௌண்ட் 50-55 இயர்ஸில் லேசாக இப்போ தடுக்கி விழுவாங்க, வீட்டில் தண்ணியில் பட்டு விழுவாங்க, பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே ஃப்ராக்சரோட வருவாங்க, இல்லைனா ஹிப் ஃப்ராக்சரோட வருவாங்க, இல்லைனா பேக் போன் ஃப்ராக்சரோட வருவாங்க. ஸோ ஃப்ராக்சர்ஸ் தான் மோஸ்ட் டிசபிளிங் காம்ப்ளிகேஷன் இன் ஆஸ்டியோபோரோசிஸ். அப்புறம் எல்டர்லி இப்போ வயசு ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூன் விழ ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு அது பாஸ்டரல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதாவது இல்லை நம்ம நிமிந்து உட்காரணும்னு சொல்லிட்டு அது நிமிந்து உட்காரது முக்கியம். ஆனால் அந்த பாஸ்டரல் வந்து என்னென்னா இட்ஸ் ஸ்மால் ஃப்ராக்சர்ஸ் டெவலப் இன் த பேக் போன். ஸோ நார்மலாக இப்படி இருக்கிற போன் வந்து உங்களுக்கு ஸ்பைன் வந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு வளையாடும், கூன் விழுந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த கூன் விழுறதுக்கு காரணமே ஆஸ்டியோபோரோசிஸ் தான். அதனால ஹைட்டும் குறையும் அவங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 சென்டிமீட்டர் இருந்திருப்பாங்க when they are around 40-45 இயர்ஸ். அதே அவங்களுக்கு 60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து குறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. தட் இஸ் பிகாஸ் த போன் இஸ் நாட் ஏபிள் டு மெயின்டைன் த ஹைட். ஸோ ஸ்லோ இட்ஸ் பி டியூ டு கைஃபோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் வரும் பேக் போன் ஸ்பைனில். அது வந்து சின்ன ஃப்ராக்சர்ஸ் வர்றதுனால வர்றது தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதற்கு அடிப்படை காரணம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் எந்த மருத்துவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே 40 வயசுல சுகர் வந்துருச்சு டாக்டர், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு டாக்டர், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வந்து காரணம் சொல்கிறோம். ஸோ நம்முடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இது டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கால் பண்ணிட்டு இருக்கேன் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து. ஓகே. எனக்கு காலையில ஏழு உடனே கால் கீழே வச்ச உடனே கால் வீக்கமா இருக்குங்க சார். அது லாஸ்ட் டைம் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் கால் பண்ணிருக்கேன், ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் ரெஃபர் பண்ண சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க இன்னொரு தடவை. காலையில எழுந்து காலு கீழே வச்சு கால் வீக்கமா இருக்குங்க சார். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வலி இருக்குதுங்களா? வீக்கமா இருக்கு. வலிக்குதுங்களா கால்? அப்போ கால் வீக்கமா இருந்துட்டு அது மோஸ்ட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது காலில் வந்து குதிகாலில் வந்து சில சமயம் எலும்பு மாதிரி ஒன்று வளரும் உங்களுக்கு. அது அந்த குதிகாலில் பிளான்டர் ஃபேஷைட்டிஸ் இல்லைன்னா கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே டக்குன்னு காலை கீழே எடுத்து வைக்க முடியாது. ஒரு 4-5 ஆமாம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு மெல்ல தாங்கி நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்லோவாக நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், அது கால்கேனியல் ஸ்பர்ன்னு ஒரு போன் வந்து க்ரோத் ஒன்று இருக்கும் ஹீல் போனில். அதுக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசெல்லுலர் ரப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பர் இருக்கும். உங்களுக்கு செருப்பு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. எம்சிஆர் செருப்பு வாங்கி போடணும், வீட்லேயும் போடணும் வெளியிலையும் போடணும் நீங்கள். அது யூஸ்வலாக அதுலேயே சரியாயிடும். அப்படி அதில் சரியாகலைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. அது ஓகே, புரியுதுங்களா? மருந்து இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் உங்களுக்கு, இன்கேஸ் செருப்பில் சரியாகலைன்னா. ஓகே, டாக்டர் சொன்ன பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நன்றி. எஸ் சார். ஸோ நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் வருமா? சொல்லுங்கள் சார். ஆமாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ், நம்ம உடற்பயிற்சி. ஆமாம், உடற்பயிற்சி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் பர்டிகுலர்லி யோகாவில் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் தான் உட்காந்து வேலை செய்கிறோம். ஸோ உடற்பயிற்சிக்கே வேலை இல்லாமல் போயிடுது இல்லையா? இல்லை, அது நம்ம கண்டிப்பாக ஒரு டெய்லி ஒரு 1/2 hour அதுக்குன்னு செலவு பண்ணணும் டெஃபினட்டாக. அதுவும் கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸு, எது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, அப்புறம் சிம்பிள் ஸ்மால் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்.
ஆகும். மசிலும் பிளேயபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. மசில் ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் மெயின்டைன் ஆச்சுனாலே உங்களுக்கு இட் வில் டேக் தி லோட் ஆஃப் த போன். உங்களுக்கு நிறைய 90% ஆஃப் த போன் பெயின் வந்து உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் ஆச்சுனாலே குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஓ, ஸோ தசை வலுவோட இருந்தா எலும்போடைய வேலையை அது எடுத்துக்கும். ஆமா, அந்த லோட பார்ஷியலி இட் வில் டேக் ஓவர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், முட்டியில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்கலி ஃபிசியோதெரப்பிக்கு அமிச்சு அவங்களுக்கு வந்து அந்த முட்டிக்கு மேலே இருக்கிற 2 மசில் இருக்குது, குவாட்ரிசெப்ஸ் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு சொல்லிட்டு அந்த 2 மசிலையும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுப்போம். ஓகே சார். மூட்டு வலி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ராமச்சந்திராவின் மருத்துவ நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என் நேம் திவ்யா சார், வடக்கு பக்கத்துல கால் பண்றேன் சார். டாக்டர் இருக்காரு, உங்க கேள்வி கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த போன்விட்டா பூஸ்ட் இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா சார்? ஆமா, அது குட் ஃபார் போன் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து மெடிக்கலி ப்ரூவ்னா இல்ல ஜஸ்ட் மித்தா சார்? இல்லை, அது அதாவது 100% ப்ரூஃப் கிடையாது. பட் டெஃபினெட்லி இட் கிவ் சம் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் சைட்லேயே போட்டிருப்பாங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு டிஃபிஷியன்சி இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு விட்டமின் டி கால்சியம் ஜெனரலாவே சின்ன குழந்தைங்க, அது மெயினா டாட்லர்ஸ் பாத்தீங்கன்னா இன்டேக் வந்து நார்மலாவே கம்மியா தான் இருக்கும். நம்ம என்னதான் அவங்களுக்கு வெரைட்டி ஏதாவது பண்ணி கொடுத்தா கூட அது ப்ராப்பரா சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த நேரத்துல இந்த ஜூனியர் ஹார்லிக்ஸ் எல்லாம் அவங்க growth-க்கு ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம், உங்களுக்கு அதாவது நார்மல் விட்டமின்ஸு மினரல்ஸு சப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்கலினா உங்களுக்கு இது மாதிரி ஹார்லிக்ஸு போன்விட்டா அது மாதிரி கொடுக்கறது டெஃபினெட்லி நல்லது தான். பட் நீங்கள் அவங்க ரெகுலர் ஃபுட்டு சாப்பிட்டாலே யூஸ்வலாக இந்த விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ்லாம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா பீடியாட்ரிஷியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி வீட்ல ரெடி பண்ற மிக்ஸ் கொடுங்க. ஆமா, அது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறாங்க. ஆமா, அது நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டேஸ்டியா கொடுத்தீங்கன்னா அவங்க குடிப்பாங்க. உங்களுக்கு நீங்க கடையில வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு. அது சரி சரி, थैंक यू. ஓகே, சோ டாக்டர் சொல்ற மாதிரி உணவே மிகச்சிறந்த மருந்து. ஓகே, சோ உணவை நல்லா எடுத்துக்கோங்க, நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். Thank you so much for calling மா. Thank you sir, thank you. எஸ் சார். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்த்ரைட்டிஸ்க்கும் முக்கியம், உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் ரொம்ப முக்கியம். அப்புறம் அவாய்டிங் ஸ்மோக்கிங், பிகாஸ் ஸ்மோக்கிங் வந்து டெஃபினெட்லி கோஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் திஸ் போன் ஃபார்மிங் செல்ஸ், ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட்டை வந்து இட் கோஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் இட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து போன் ஃபார்மேஷன் இருக்காது. ஒரு சைடில் போன் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும் வில் பி கீப் கோயிங் ஆன், போன் ஃபார்மேஷன் இருக்காதுங்கிறத உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக், அதுக்கும் உங்களுக்கு ரிலேட்டட் டு ஆஸ்டியோபோரோசிஸ். அது இல்லாமல் சில ட்ரக்ஸ் சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்துமாலாம் இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிடுவாங்க வீசிங்காக. ஸோ அவங்களுக்கு ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்றவங்க டெஃபினட்டாக கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபிட்ஸ் கன்வல்ஷன்ஸ் வருது இல்லைங்களா, அவங்க வந்து ஆன்டி கன்வல்ஷன் சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரைகள்லாம் விட்டமின் மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணும். அவங்களாம் டெஃபினட்டாக விட்டமின் சப்ளிமெண்ட் சாப்பிடணும் அலாங் வித் எக்ஸசைசஸ். ஓகே ஃபைன். ஸோ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம ஒழுங்காக உடற்பயிற்சி செய்தால் தசை வலுவடையும், ஸோ எலும்போட பாதி வேலையை அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த உடற்பருமன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக காணப்படுது. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அண்ட் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகள் கிட்ட உடற்பருமன் இப்போ அதுவும் ரொம்ப அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே யாராவது உடற்பருமனாக இருந்தால் அவங்க தசையில் வந்து அவ்வளோ சத்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ குண்டாக பருமனாக இருப்பவர்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்பு இருக்கா? இருந்தால் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் சார் பருமனாக இருக்கிறவங்களுக்கு? இப்போ பர்மனாக இருக்கிறவங்களுக்கு போன் மினரல் டென்சிட்டி பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா வெயிட் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம வெயிட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு. ஸோ வெயிட் வரைக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்ல வெயிட் நல்லா இருக்குது அதனால போன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. ஓகே, இப்போ ஒரு ஒபீஸ் பர்சனுக்கு நம்ம பிஎம்டி டெஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ரியல் போன் ஸ்ட்ரென்த் தெரியும் நம்மளுக்கு. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஃபேட் இட் டசன்ட் மீன் தட் தேர் போன் ஸ்ட்ரென்த் வில் பி வெரி குட். there is a very high possibility they will have osteoporosis. பட் யூஸ்வலாக ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு மசில் மாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, மசில் மாஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிவிட்டி குறையும். ஆக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் இன்னும் கொஞ்சம் ஒபீஸ் ஆவாங்க. ஓகே, ஸோ அது இட் வில் ஃபார்ம் லைக் எ சைக்கிள். ஓகே, ஸோ அதனால ஒபிசிட்டி somehow you should try to prevent and if possible avoid. அண்ட் அப்படி வந்துடுச்சுன்னா ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்து அது எப்படியாவது நம்ம we should bring back to normal
பாடி வெயிட் கொண்டு வந்துடணும் நம்ம எப்படியாவது அது. ஓகே ஃபைன். ஸோ உடற்பருமனாக இருப்பது பல விஷயங்களில் பிரச்சனை தரும், எலும்புக்கும் பிரச்சனை தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேஞ்சு போகிறது, இடுப்பு தேய்மானம் இருக்கிறது, கழுத்தில் எலும்பு தேய்மானம் இருக்கிறது, அது எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டட் டு பாடி வெயிட் உங்களுக்கு. ஏன்னா லோடு அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஷாக் அப்சார்பர் டிஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா, மினிஸ்கஸ்னு ஒன்று இருக்குது, அந்த மினிஸ்கஸ் வந்து ஸ்லோலி வில் கோ ஃபார் டிஜெனரேஷன். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா முட்டி வலி இருக்கிறதுனால அவங்களால பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பெயின் இருந்ததுன்னா அவங்களால நடக்க முடியாது. இப்போ வாக்கிங் போக சொல்லுவோம், ஆனால் நடக்க முடியாது அவங்களால. ஓகே சார். ஸோ அதனால ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக வெயிட் லாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நேயர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தனலட்சுமி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா 84 வயசா, 84 24 வயசா? ஓகே 84 வயசு முதியவருக்கு வந்து முட்டியில இன்ஜெக்ஷன் போடலாமா, இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் ஆனா அவங்க சொல்லல. 84 வயசு முதியவருக்கு முட்டியில இன்ஜெக்ஷன் போடலாமா? போடலாம் டெஃபினட்டாக. அதாவது 84 வயசுல யூஸ்வலாக என்ன பிரச்சனை வரும்னா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான், முட்டி தேய்மானம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸும் இருக்கும் அவங்களுக்கு, பட் மோஸ்ட்லி இது முட்டி தேய்மானம் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுவோம். அன்லெஸ் உங்களுக்கு அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பொறுத்து இருக்கு. இப்போ ஸ்டேஜ் 1, 2 ஆர்த்ரைட்டிஸ்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் இதுவே ஸ்டேஜ் 3, 4னா யூஸ்வலி ஆப்ரேஷன் பண்ணி அந்த நீ கேப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது பண்ணாதான் அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். பட் 84 இயர்ஸ்க்கு டெஃபினட்டாக ஸ்டேஜ் 1, 2 டிசீஸ் இருந்து டெஃபினட்டா இன்ஜெக்ஷன் போடலாம் நம்ம. ஓகே, பொதுவாகவே மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மித் அப்படின்னே சொல்லலாம், எலும்புல ஊசி போடுறது இல்லை தசையில ஊசி போடுறதுலாம் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டுக்க கூடாது, மேபி அந்த நேரத்துக்கு வலி இல்லாமல் இருக்கும், பட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஸ்டீராய்டு ஊசி போட்டால் சுகர் வந்துடும், பிபி வந்துடும், இந்த மாதிரி ஒரு கருத்து வந்து மக்கள் கிட்ட நிலவுது இல்லையா? ஸோ இது உண்மையா பொய்யா, ஒரு ஆர்த்தோபெடிஷனா நீங்க சொல்லுங்க. இல்லை, இப்போ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போகிறது இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஓகே, ஏன்னா இப்போ வந்து விஸ்கோ சப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. இட்ஸ் கெமிக்கலி மேனுஃபேக்சர்டு ஜாயிண்ட் ஃப்ளூயிட். ஓகே, அந்த ஃப்ளூயிட் தான் இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஜாயிண்ட்டுக்குள்ளே. ஸோ இட் இஸ் நாட் ஸ்டீராய்டு. அது இல்லாமல் சில சமயம் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. பேஷண்ட்டோட பிளட்டே ஒரு 10 cc எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, பிஆர்பின்னு சொல்கிறது, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை ஜாயிண்ட்டுக்குள்ளே போட்டு அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் அந்த வேற எங்கெல்லாம் உங்களுக்கு டீஜெனரேஷன் இருக்கும் அங்கெல்லாம் அந்த மருந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் இப்போ ரொம்ப போடுறது இல்லை. அது யூஸ்வலி இந்த விஸ்கோ சப்ளிமெண்டேஷன் இல்லை பிஆர்பி இன்ஜெக்ஷன் தான் போடுறோம். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது யூஸ்வலி எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 65-70 வயசில் இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி இருக்குது, அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை டாக்டர் எங்களுக்கு என்னோட டாக்டருக்கு வந்து நான் கல்யாணம் வச்சிருக்கேன் 2 மாதத்துக்கு அப்படின்வாங்க. ஸோ அது அந்த டைமில் தே வில் நாட் கெட் அட்மிட்டட். ஸோ அது டு போஸ்ட்போன் தி ஆப்ரேஷன் திஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஹெல்ப். நீ போட்டிங்கன்னா ஒரு 6 months to 8 monthsக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். கொஞ்சம் தே கேன் பி மொபைல் டு ஃபினிஷ் ஆஃப் தட் மேரேஜ் ஆர் எனிதிங் அண்ட் தென் பிளான் த எலக்டிவ் சர்ஜரி லேட்டர். ஓகே, ஸோ ஒரு மருத்துவர் ஊசி அப்படின்னாலே பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வி வில் கெட் பேக் டு ஆஸ்டியோபோரோசிஸ். உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எப்படிலாம் பாதிக்கும் அதை பற்றி நம்ம வந்து சொன்னோம். உடற்பயிற்சியோடு சேர்ந்து நம்ம பேசக்கூடிய இன்னொரு தலைப்பு வந்து நம்முடைய உணவு பழக்கம், ஃபுட் ஹேபிட்ஸ், அதை பற்றி சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரி உணவு பழக்கங்கள் இருந்தால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில்? இல்லை, மெயின்லி இந்த ரைஸ் ஈட்டர்ஸ் உங்களுக்கு நிறைய, ஏன்னா ரைஸ் இஸ் ஈவன் சீரியல்னா கூட உங்களுக்கு வெரி புவர் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஆக்சுவலாக நான் கேட்கணுன்றேன், நம்ம நாட்டில் வந்து நிறைய நம்ம வந்து அரிசியை தான் எடுத்துப்போம், எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா. ஆமாம், ஸோ அப்படி இருக்கும்போது ஆமாம், அதனால தான் நம்மளுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சான்சஸ் ஆர் மோர். என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, 4.5 கோடி பேர் வந்து உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸில் சஃபர் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது உங்களுக்கு. ஸோ நம்ம பாப்புலேஷனுக்கு இட்ஸ் வெரி ஹை ஆக்சுவலாக, உமன் மட்டும். நீங்கள் மென்னையும் சேர்த்திங்கன்னா 8.5 கோடி பேர் சஃபர் பண்ணுறாங்க who have established osteoporosis. ஸோ அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் தான். அண்ட் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் சாப்பிட்லாம், அந்த ஆல்மண்ட் நட்டு, பேசல் நட்ஸ், அந்த நட்ஸ்லாம் தே ஆர் வெரி ரிச் இன் விட்டமின் D3. நான் வெஜிடேரியன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு, எக்கில் நிறைய இருக்கு. அப்புறம் ஃபிஷ் இஸ் a very rich source of vitamin D and calcium. If you are non-vegetarian உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. You don't have to worry that you have to take chicken or mutton because fish is usually white meat ன்னு சொல்லுவாங்க. ரெட் மீட் அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் மீட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு you can avoid the complications of cholesterol everything. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சம் கண்ட்ரீஸ்ல மில்கே வந்து உங்களுக்கு ஃபோர்ட்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபுட் ஸ்டப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் விட்டமின் டி இன்டியூஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஓகே, அண்ட் இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது நம்ம பேசக்கூடிய இன்னொரு தலைப்பு வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்றது.
இப்போ ஸ்கூலுக்கு போகிற பள்ளி மாணவர்கள் கூட எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால எலும்புகளுக்கு தசைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஸ்ட்ரெஸ்னால டைரெக்டாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஸ்ட்ரெஸ்னால யூஸ்வலி தே வில் பி டிப்ரெஸ்ட். ஓகே. ஸோ டிப்ரெஷன் இருக்கும்போது தே வில் நாட் கோ அண்ட் டூ எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இன்டைரக்ட்லி இட் கேன் காஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு. ஓகே. ஸோ பட் இட் இஸ் சம்டைம்ஸ் இப்போ சம் பீப்புள் ஹேவ் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா போய் விளையாடிட்டுவான்னு சொல்லுவாங்க வீட்டை விட்டு. ஒரு டைவர்ஷன் பண்ணுறது போய் விளையாடிட்டுவான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி போய் ஸ்விம்மிங் 1 hour பண்ணிட்டு வா அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் சேஞ்சிங் தி யுவர் மைண்ட் டுவர்ட்ஸ் ஆக்டிவ். இது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் உங்களுக்கு பாடி வில் ஃபீல் டிஃப்ரெண்ட் டெஃபினெட்லி. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆஸ்டியோபோரோசிஸ், பட் இட் வில் காஸ் டிப்ரெஷன் அண்ட் சப்ஸ்குவெண்ட்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தே வில் நாட் டேக் ப்ராப்பர் ஃபுட்டு. ஸோ அதனால் அது மாதிரி வந்ததுன்னா கூட உங்களுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஓகே சார். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் அதை பற்றி நிறைய பேசணும். பொதுவாக வந்து ஒரு 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 லைவ் ஷோ, ஒரு டாக்டர் ஷோ, அதுலேயும் ஒரு எலும்பு மருத்துவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு டாபிக் வந்து மூட்டு வலி. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எப்போவுமே எல்லாரும் வந்து பரவலாக நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலே ஒரு 60 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த மூட்டு வலி அப்படின்றது. நிஜமாகவே இந்த மூட்டு வலி அப்படின்னா என்ன, அது எதனால வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் நான் இப்போ சொன்ன ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். அது வந்து ரொம்ப காமன் இன் நீ ஜாயிண்ட். இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஒபிசிட்டி. வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற குஷன் போயிடும். அந்த எலும்பு ஒன்னோட ஒன்று உராய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். உங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பாத்ரூம் டாய்லெட் போகிறது கூட கஷ்டப்படுவாங்க அவங்க. யூஸ்வலி இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. நம்பர் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட், இப்போ ஒரு பேஷண்ட் முட்டி பையோட வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் தெரப்பி தான் அனுப்புவோம். நாங்கள் ஃபிசிக்கல் தெரப்பி, எக்ஸசைஸ், இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த போன் அண்ட் மசில்ஸ் அண்ட் allow them to move around little bit, walk little bit and avoid sitting on the floor, avoid climbing up. So those activities are likely to increase the pain. So above 60-70 years la usually na enna solluven, they should restrict themselves to floor level activities. If they have knee pain na, knee pain illana avanga tharayila ukkandu yoga pannalam, adala pannalam. But once knee pain vandiduchina neenga tharayila ukkandu idu pannina, Indian type of toilet use pannina, ungalku knee pain likely to get aggravated. So they should do little bit of lifestyle modification. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதில் பெயின் ரிலீஃப் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஜெக்ஷன், விஸ்கோ சப்ளிமெண்டேஷன் இன்ஜெக்ஷன், பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அவைலபிள். அதில் டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு 6 months to 1 year நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். அதே லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்னா we have to go for a joint replacement. நீ பெயின் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ராமச்சந்திராவின் மருத்துவ நேரம். யாருங்கிறது பேசுறீங்க? எஸ் மேம், டாக்டருக்கு உங்க கேள்வி கேட்கலாம். மா கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்க. ஓகே சார், என்னோட நேம் அனிதா from வெல்லூர் சார். சொல்லுங்க. சொல்லுங்க. என்னோட பையனுக்கு 3 years ஆகுது. கம்பேரிங் டு அதர் சில்ட்ரன்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார். இப்போ டாலா வளரணும்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? இல்லை, அதாவது உங்களுக்கு ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து இஸ் டிசைடட் பை ஜெனட்டிக்ஸ் தாங்க. அது அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா யூஸ்வலாக குழந்தைங்களும் ஷார்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிரச்சனை இருக்காது உங்களுக்கு, அப்போ ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ரெகுலர் ஃபுட் ஸ்டெப்லாம் நல்லா கரெக்டாக சாப்பிட்றாங்களா? மில்க் நல்லா குடிக்கிறானா? எக்குலாம் நல்லா சாப்பிட்றானா? அப்போ பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 growth spurt இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு growth spurt வந்து 4 to 6 yearsல இருக்கும். செகண்ட் growth spurt வந்து 13 to 15 yearsல இருக்கும் பாய்ஸ்க்கு. அந்த டைமில் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்க. நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஹைட்டு பற்றி. ஓகே, நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பொதுவாக இந்த ஸ்கிப்பிங் பண்ணால் ஹைட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்களா, அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை சார்? ரெகுலராக ஸ்கிப்பிங் பண்ணால் ஹைட் ஆகும் அப்படின்றாங்கல்ல. there is no scientific evidence கிடையாது அதுக்கு. ஸ்கிப்பிங் பண்ணுறது ஜென்ரலி குட் ஃபார் த பாடி, ஜென்ரலி குட் ஃபார் த போன்ஸ். அதுவும் வேறு பர்டிகுலர்லி க்ரோயிங் ஏஜில் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணாங்கன்னா அந்த எஃபிஃபைசிஸ்ன்னு சொல்லுவோம், க்ரோயிங் எண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும்ட்டு. பட் ஹைட் இஸ் மெயின்லி 95% ஆஃப் த டைம் இஸ் டிசைடட் ஒன்லி பை ஜெனட்டிக் தான் உங்களுக்கு. Very very rarely influence. Of course your nutritional supplements definitely influences it. But உங்களுக்கு just because skipping alone is not going to increase somebody's height. It definitely helps
இன் மெயின்டைனிங் த மசில் அண்ட் போன் ஸ்ட்ரென்த். ஸோ எலும்பு அந்த தசையை நல்லா வச்சுக்க அது வந்து உதவும். ஆமாம். ஓகே. ஸோ நான் இப்போ இந்த மூட்டு வலி நீ பெயின் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் ஃபிசியோதெரப்பி மூலமாக மருந்து மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்த கட்டத்துக்கு போனால் முட்டில கொடுக்குற இந்த இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சர்ஜரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப சிவியர் ஸ்டேஜாக இருந்தா. இப்போ ஒரு நபருக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் முட்டி வலி வருது, அவங்க வராங்க உங்ககிட்ட, மருந்து மூலமாக ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் மூலமாக சரி ஆயிடுது. ஸோ ஒரு 65 வயசுன்னு வச்சுப்போமே, எனக்கு அதோட சரியாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லைனா இல்லை திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க அந்த எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த வாட் எவர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம சொன்னதை அவாய்ட் பண்ணணும். அவங்க அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பில்டிங் தட் குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்னு சொன்னோம் இல்லைங்களா, தொடைக்கு மேலே இருக்கிற முட்டி ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற 2 மசிலையும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. அது பண்ணாங்கன்னா யூஸ்வலி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் திருப்பி வராது. ஓகே. அப்படி திருப்பி வந்ததுனா தான் then only we go for the next line of treatment like injection. ஓகே சார். ஸோ இப்போ முட்டி வலி அதை பற்றி நம்ம நிறைய பேசணும். அண்ட் ஒரே ஒரு சந்தேகம், முட்டி வலி பேஷண்ட்ஸ்க்கு இந்த நீ கேப் அப்படின்னு ஒன்று தராங்க இல்லையா, ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அது எப்போ போடணும் எப்போ போடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீ கேப் எப்போல்லாம் போடணும் எப்போல்லாம் போடக்கூடாது அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீ கேப் வந்து நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஏன்னா நீ கேப் அதை விட ஐ வில் டெல் தம் டு டூ எக்ஸசைசஸ். நீ கேப்போட ஃபங்க்ஷன் என்னன்னா பேசிக்கலி இட் கிவ்ஸ் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. சம்திங் இஸ் ஹோல்டிங் த நீ ஜாயிண்ட், அதனால விழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இம்மீடியட் போஸ்ட் ஆப் பேஷண்ட்டுக்கு சில சமயம் கொடுப்போம், முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்டுக்கு, ஏன்னா ஸ்வெல்லிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டில் தே டெவலப் த மசில்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ். ஒன்ஸ் எக்ஸசைசஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ கேப் தேவையில்லை. ஓகே சார். ஸோ முட்டி வலி அதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிட்டோம், நேயர்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் அடுத்து நம்ம பேச வேண்டிய ஒரு தலைப்பு வந்து பேக் பெயின் சார், இடுப்பு வலி அப்படின்றது. இப்போ முட்டி வலியாவது ஒரு 40 வயசு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடுப்பு வலி அப்படின்றது ஒரு ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து ஒரு காலேஜ் கோயர்ஸ் அதுக்கப்புறம் அப்படியே வருது இல்லையா? ஸோ இந்த இடுப்பு வலி இதற்கான காரணங்கள் சார் அதை பற்றி கொஞ்சம். இடுப்பு வலிக்கு மெயின் காரணம் இடுப்பு சேம் உங்களுக்கு முட்டியில் இருக்க மாதிரி 2 பின்னாடி முதுகில் நம்ம 33 எலும்பு இருக்கு. ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டிஸ்க் வந்து has got 2 parts, annulus fibrosis, nucleus pulposesன்னு ஒன்று இருக்கு. நம்ம ரொம்ப ஏடாகூடமாக எதனா குனிஞ்சு வெயிட்டு கிட்டனா தூக்கிட்டோம்னா, உங்களுக்கு ஹெவியான பொருளை தூக்கிட்டு போறோம்னா, அது மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா அந்த நியூக்ளியஸ் பல்போசஸ் வெளியில வந்துடும் உங்களுக்கு. நியூக்ளியஸ் பல்போசஸ் வெளியில வந்து அந்த சரௌண்டிங் நர்வ் ரூட்ஸை இரிட்டேட் பண்ணும். இரிட்டேட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வலி எடுக்கும் உங்களுக்கு. அது வந்து இட் கேன் கம் டு எனி ஏஜ். உங்களுக்கு யங் ஏஜ்லயே கூட பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி நாங்க 13-14 இயர்ஸ்லயே பாக்குறோம் நாங்க இது மாதிரி பேக் ஏக். அதாவது particularly ஸ்கூல் கோயிங் children when they carry heavy load of school books, ஓட்டும்போது ரொம்ப ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறாங்க இல்லீங்களா, அதனாலே கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. சோ ஸ்கூல் பேக் ரொம்ப ஹெவியா தூக்குனாலும் ஆமா ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் பேக் ஹெவி. இது வந்து கண்டிப்பா நேயர்கள் முக்கியமா பெற்றோர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சோ டாக்டர் சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமான சுமையை பேக்ல கொடுக்காதீங்க, அது உங்களுடைய முதுகை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த டிஸ்க் ஸ்லிப் ஆச்சுன்னா உங்களுக்கு நர்வ் ரூட்ஸ் இரிட்டேட் பண்ணும். அது கன்சிஸ்டண்ட்டாக வலி இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ரொம்ப டிஸ்க் வெளியே வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வி கோ ஃபார் அன் ஆப்ரேஷன் டு டூ லேமினெக்டமி டிஸ்கெக்டமின்னு சொல்லுவோம். அதுக்கு இப்போ கீவோல் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதில் சின்னதாக ஹோல் மாதிரி போட்டு உங்களுக்கு அந்த டிஸ்க் எடுத்துட்டா பெயின் குறைஞ்சிடும். பட் இந்த சேம் ப்ராப்ளம் உங்களுக்கு வயசானவங்களுக்கு வரும். அந்த டைமில் வந்து எலும்பு தேய்மானம் ஆகி உங்களுக்கு நரம்பு ப்ரெஷரைஸ் பண்ணும் உங்களுக்கு. அது வந்து ஸ்பாண்டிலோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா முட்டியில் வர மாதிரி முதுகுல வரதுக்கு ஸ்பாண்டிலோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது கழுத்துலயும் இடுப்புலயும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இதே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு நர்வ் ரூட் இரிட்டேட் பண்ணா நடக்க முடியாது, உங்களுக்கு தரையில கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாது. எங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார வேண்டியிருக்கும் அவங்க. அது மாதிரி ரெஸ்ட் எடுத்து தான் போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக அது மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எக்ஸ்ரேல ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்க் விலகி இருக்கு, எவ்வளோ வந்து நரம்பு ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது ஓரளவுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் we have to go for some surgical treatment. ஓகே ஃபைன். ஸோ முட்டியை பற்றி சொன்னீங்க அண்ட் இடுப்பை பற்றி சொன்னீங்க. அண்ட் நிறைய லேடிஸ் ஒரு 40 வயசில் இல்லை ஒரு 50 வயசுக்கு அப்புறம் கூட சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இந்த தோள்பட்டை வலி. என்னால் வந்து தலையை வார முடியலை, பனியன் போட முடியல, பனியனை கழட்ட முடியல, நடு முதுக தொட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் வந்து ஃப்ராக்சர்லாம் இது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. இது என்ன பிரச்சனை டாக்டர், இது எப்படி சரியாகும்? அது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் இல்லைன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஏர்லி ஸ்டேஜில் இட் இஸ் கால்டு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் ஃப்ரோசன் ஷோல்டர்னா உங்களுக்கு எல்லா மூவ்மெண்ட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் எதனால வருது டாக்டர்? அது வந்து உங்களுக்கு வெரி காமன் இன் டயபெட்டிக்ஸ்.
ஓகே. அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் பர்டிகுலர்லி நீங்கள் நார்மலாக ஒரு பேஷண்ட் ஷோல்டர் பெயின் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு சுகர் டெஸ்ட் தான் அனுப்புவேன் நான். ஈவன் தோ தே ஆர் நாட் நோன் டயபிட்டிக்னா கூட அவங்களுக்கு என்ன சுகர் டெஸ்ட் ஃபாஸ்டிங் போஸ்ட் பாண்டியல் சுகர் வேல்யூ பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த சைன் ஆஃப் ஏர்லி டயபிட்டிஸ் ஆக்சுவலி. அது இல்லாமல் உங்களுக்கு எதனா அடிபட்டு தோல் அடிபட்டுச்சுன்னா, எதனா வெயிட்டான பொருளை தூக்கிட்டாங்கன்னா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வெரி சென்சிட்டிவ் ஜாயிண்ட் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த ஷோல்டர் சுற்றி இருக்கிற தசைகள்லாம் லேசாக அடிபட்டால் கூட சிவியராக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டக்குன்னு என்ன ஆகுனா அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு அந்த மசில்லாம் அப்படியே டைட் ஆகிடும் உங்களுக்கு. டைட் ஆகிறதுனால அவங்களால எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. மாதிரி கை மேலே தூக்க முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடி நடுமுதுக தொட முடியாது, தலை வார முடியாது, ஜாக்கெட் போட முடியாது. ஸோ அது பெரிய ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அதுவே எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் when all the movements are restricted we call it as frozen shoulder. அது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் a self limiting disease னு சொல்லுவோம். உங்களுக்கு ஓவர் a period of time, பட் என்னன்னா it will take almost 16 to 18 months ஆகும் உங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு உங்களுக்கு. சோ அதுவே கூட சரியாயிடும். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண கூடாது, ஏன்னா மசில்ஸ்லாம் வேஸ்ட் ஆயிடும் யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு physical therapy and physiotherapist சொல்லி slowly will stretch the joint for a period of time, and sometimes we do hydro distension சொல்லுவோம் உங்களுக்கு. அதாவது distension arthrolysis, ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு நீடில் போட்டு அதை fluid மாதிரி வச்சு டைலேட் பண்ணி விடுவோம். அதனால உங்களுக்கு அந்த அடிஷன்ஸ்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு அடிஷன்ஸ்லாம் குறைஞ்சிட்டாலே ஸ்லோலி மூவ்மெண்ட் வெரி ரேர் கேசஸ்ல we even go for surgical treatment to release the additions. But usually as I told it is a self limiting disease, but only thing it will take at least 16 to 18 months ஆகும் உங்களுக்கு நார்மல் வரதுக்கு உங்களுக்கு. And most important thing is diabetic control. They have to have a strict diabetic control throughout the period of treatment. ஏன்னா எப்பப்பெல்லாம் சுகர் கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல்டா இருக்கும் அந்த டைம்ல இந்த டிசீஸ் வந்து ஃப்ளேர் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃபைன் சார். ஸோ முட்டியை பற்றி பேசியாச்சு, முதுகை பற்றி பேசியாச்சு, தோள்பட்டையை பற்றி பேசியாச்சு. அடுத்து முக்கியமான ஒரு பகுதி வந்து கழுத்து. இப்போ நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க சின்ன வயசுலையும் சரி வயசானவங்களும் சரி இந்த கழுத்து வலின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதற்கான காரணங்கள் அண்ட் தவிர்ப்பு முறைகள். அது சிமிலர் டு லம்பர் ஸ்பைன் பேக் எக் மாதிரி தான் உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா கழுத்தில் நம்மளுக்கு 6-7 எலும்பு இருக்குது. 7 எலும்பில் உங்களுக்கு ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்க் வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு நரம்பு அழுத்தம் உங்களுக்கு. அது சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லிட்டு வலி வந்து இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து அப்படியே கை ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் அந்த கை மூமெண்ட்லாம் கூட ஸ்லோலி அஃபெக்ட் ஆகும் உங்களுக்கு. And it will disturb their sleep. And particularly நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரே பொசிஷன்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களே ஃபார் ப்ரொலாங்ட் ஹவர்ஸ் 5 hours 6 hours அவங்களுக்குலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். இட் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஃபார் த நெக் தான் உங்களுக்கு. 95% ஆஃப் த டைம் வித் எக்ஸசைசஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி தே வில் பிகம் ஆல் ரைட். கழுத்து வலிக்கு ஆமாம். அதுக்கப்புறம் தே ஹேவ் டு அட்ஜஸ்ட் தி மானிட்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிற சேரும் அந்த மானிட்டரும் கரெக்ட் ஹைட்டில் இருக்கணும். எர்கனாமிக்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு. எர்கனாமிக்கலி டிசைன்டு சேரும் கம்ப்யூட்டர் அந்த ஸ்க்ரீன் இருந்ததுன்னா யூஸ்வலி இந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு கரெக்டாக யுவர் ஃபோர்ஆர்ம் ஷுட் பி ரெஸ்டிங். உங்களுக்கு ஃபோர்ஆர்ம் இப்படி தனியாக தொங்கிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஃபோர்ஆர்ம் ஷுட் பி ரெஸ்டிங். உங்களுக்கு ஸ்க்ரீன் மானிட்டர் கரெக்டாக உங்கள் ஹை லெவலுக்கு இருக்கணும். ஸோ அது மாதிரி எர்கனாமிக்லி அட்ஜஸ்டட் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா யூஸ்வலி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டு டூ டெய்லி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் ஃபார் த நெக். சூப்பர் சார். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் அதை சார்ந்த எலும்பு சார்ந்த தசை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னென்ன மாதிரி டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் சார், கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு நீங்கள் பீக் போன் மாஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பீக் போன் மாஸ் வந்து 30 to 40 இயர்ஸில் we should try to achieve by doing regular exercises, regular walking and regular yoga type of activities. அப்புறம் குட் ஃபுட் ஹேபிட்ஸு அண்ட் அவாய்ட் ஆல்கஹால், அவாய்ட் ஸ்மோக்கிங். இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போன் ஸ்ட்ரென்த் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வச்சுருக்கீங்களோ ஸோ தட் நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 40 years slowly you can withdraw till the age of 80 years without any much problem. லேடிஸ் பர்டிகுலர்லி உங்களுக்கு அரௌண்ட் மெனோபாஸ் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அரௌண்ட் 45-50 இயர்ஸில் லேடிஸ் வந்து மெனோபாஸ் வரும். அந்த டைமில் தான் அவங்களுக்கு போன்ஸ் வந்து டிராஸ்டிக்லி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீவ் பண்ணணும், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும். அண்டு அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே அவங்க they can avoid the osteoporosis. அந்த osteoporosis அவாய்ட் பண்ணுறதுக்கு முடியலனா கூட நம்ம we can prevent the complications of osteoporosis. ஓகே சார். இவ்வளவு நேரம் எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து நேரில் கேட்ட கேள்விக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கும் ஃபேஸ்புக் கூட நிறைய பேர்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எந்த நேர் பார்த்தாலும் வந்து புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க.
தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நேயர்களே, இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை என்றும் நம் கையில். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.